மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15 நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டேஞ்சர் என்ன, ப்ராப்ளம் என்னன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் தான் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆகுது, பை ஆர்டர் செல் ஆர்டர்ஸ் எல்லாமே அங்கே கலெக்ட் ஆகுது. அதில் குவான்டிட்டிஸ் எங்கே அதிகமாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் கேப் அப்பா கேப் டவுன் டிசைட் ஆகுது. அதுபோக கிஃப்ட் நிஃப்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கேப் அப்பா கேப் டவுன் டிசைட் ஆகுது. இப்போ 9:15 ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே இவ்வளோ பெரிய ஃபால் நடந்துடுச்சு, இன்னுமே இது ஃபால் ஆகும்னு நீங்கள் போய் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அங்கே தான் ட்ராப் ஆகிறாங்க நிறைய பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டோட ஒரு நேச்சர் என்னன்னா எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸுக்கும் அகெயின்ஸ்டாக ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நடக்குதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க, 90% இது நடக்கும். இம்மீடியட்டாக ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி கொடுக்கும் மார்க்கெட். டவுன் ட்ரெண்டாகவே இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் 9:15 ஒரு ஃபால் நடந்த உடனே மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த ரெக்கவரி கொடுக்குற டைம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டு 9:15 to 9:45 வரைக்கும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் காமாக இருக்க அலோவ் பண்ணணும். அந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் தெரியும், ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தெரியும், ட்ரேடிங் பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ட்ரேடிங் பேசிக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ட்ரேடிங் சைக்காலஜின்னு எல்லா வீடியோஸோட லிங்க்கும் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இனி ட்ரேடிங்கை பற்றின ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், இண்டிகேட்டர், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், ட்ரேடிங் சைக்காலஜிலேருந்து எல்லா வீடியோஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நம்ம கவர் பண்ணலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video guys. Thanks for watching. Thank you.